என்னம்மா? இப்போ நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? எனக்கும் அதே குழப்பம் வேதனை தாமா. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டு போற அவ பண்ணிட்டு போற காரியத்துக்கு நான் எப்படி கிஷோர் கிட்ட முகம் கொடுத்து பேச முடியும்? ஒரே ஒரு வழிதான்ப்பா நமக்கு இருக்கு. நாம அத்தனை பேரும் குடும்பத்தோட அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். அம்மா, வேற என்ன பண்ண சொல்ற? அப்படி மன்னிப்பு கேட்டா கூட அவங்க நம்மள மன்னிப்பாங்களான்னு தெரியல. அந்த பொண்ணால நாம பட போற அவமானங்களை நினைச்சா ஐயோ. வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. வாங்க உட்காருங்க. அங்கிள், என்னடா இவன் இப்படி பேசுறான்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கல்யாணங்கிறது 2 பேரும் மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. 2 குடும்பங்கள் ஒன்னு சேரக்கூடிய ஒரு விசேஷம். இதுல யாருக்கும் எந்த மனசங்கடம் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல அங்கிள், காலம்பூரா சேர்ந்து வாழ போறது பையனும் பொண்ணும் தான். அதனால அவங்க மனசுல முழுமையான சம்மதம் இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு முழு விருப்பம் இருந்தா மட்டும்தானே எதுவுமே சரியா அமையும். அங்கிள், இது நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஆதி, ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. நீங்க எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். பதட்டப்படாதீங்க. எங்க மேலதான் தப்பு. கிஷோர் இந்த மாதிரி மாத்தி பேசுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்து எனக்கு அஞ்சலியை தான் பிடிச்சிருக்கு, நீங்க எப்படியாவது பேசி அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டா. எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. எங்க எல்லாருக்குமே ஒரே ஷாக். இப்ப ஆதி சொன்ன மாதிரி கட்டிக்க போறவங்களுக்கு முழு மனசு இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க பொண்ணு அஞ்சலிய எங்க வீட்டு மருமகளாக்கிக்க விரும்புறோம். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இதுல எதுவும் வருத்தம் இல்லையே? எதுவா இருந்தாலும் வெளிப்படையாவே சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி அஞ்சலிக்கு இதுல முழு சம்மதமான தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அனுவும் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். அங்கிள், இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். ஏமா சும்மா இருக்கீங்க? எதுவும் பேசுங்கம்மா. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இங்க எல்லாருக்குமே 2 மடங்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி காஞ்சனம்மா. எங்களோட சங்கடத்தை நீங்க போக்கிட்டீங்க. இது நல்ல விஷயம் தானே. என்னதான் உங்ககிட்ட சொல்லிட்டாலும் என் மனசுல ஒரு சின்னதா சங்கடம் இருக்கு. என்னது? இதுல அனுவோட மனசு எவ்வளவு சங்கடப்படும்னு தெரியாது. அவளை கூப்பிடுங்க, நான் சாரி கேட்கணும். அங்கிள், அது வந்து ஏன் பார்த்தாங்கிற? கூப்பிடு. இல்ல அங்கிள்,
அது வந்து அனு வெளியே ஃப்ரெண்டோட வெளியே போயிருக்கு. அப்பா இந்த விஷயத்த அனுகிட்ட நானே அப்புறமா பேசிக்கிறேன்ப்பா. ஆமா சார், ஆக்சுவலா கிஷோரே அனு கிட்ட பேசிட்டாருன்னா எந்த குழப்பமும் வராது. தென் ஓகே, நோ ப்ராப்ளம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் உட்காருங்களேன், நான் ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். அது 1 மினிட் ப்ளீஸ், கொஞ்சம் வாயா. நீங்க இப்படி சொன்னது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. என்ன விஷயம் கிஷோர்? ரொம்ப சர்ப்ரைஸா? கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? ஆமா, நீ ஏன் அஞ்சலிய? அதே இங்க நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். என்ன விஷயம் கிஷோர்? அனு மனோகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எப்படி? உனக்கு எப்படி தெரிஞ்சது? என்கிட்ட உஷா பேசினாங்க. அனு மனோவை விரும்பினாங்கிறதையும் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதையும் அதனால இங்கே நடந்த பிரச்சனையும் உனக்கும் காஞ்சனாண்டிக்கும் ஏற்பட்டிருக்கிற மனவேதனை எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. நீ எவ்வளோ தூரம் அப்செட் ஆயிருக்கேன்னு ரொம்ப கவலையோட எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட நீங்கள் முதல்ல அஞ்சலியே தானே பொண்ணு கேட்டீங்க, அதனால நீங்கள் அவளே கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஆதியோட ஃப்ரெண்ட் நீங்கள், ஆதிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை நீங்கள் சந்தோஷமான முறையில் தீர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழின்னு சொன்னாங்க. நான் உடனே பதில் சொல்லல, நான் யோசிக்கிறேன்னு தான் சொன்னேன். உஷா கடைசியாக அவன் சொன்னாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறது ஆதிக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்பா கிட்ட போய் அணு மனு விஷயத்தெல்லாம் சொன்னா அவருக்கு தேவையில்லாத குழப்பத்தையும் கோபத்தையும் கொடுக்கும். அதனால அவர்கிட்ட போய் எனக்கு அஞ்சலியே தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். ரொம்ப கோபப்பட்டாரு. என்னடா இது, இப்ப வந்து இப்படி சொல்றியேன்னு கண்ணா பின்னான்னு திட்டினாரு. அப்புறம் நான் தான் ஆதிக்கிட்ட பேசுங்க, ஈஸியா சால்வ் ஆயிடும் சொன்னேன். அவ்வளவுதான், வந்து பேசணும், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. வெரி ஈஸி. என்ன கிஷோர், இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க, வெரி ஈஸின்னு சொல்ற? நீ பண்ண அந்த உதவியை நான் ஜன்மத்துக்கு மறக்க மாட்டேன். ஏய், நாட் அட் ஆல் மேன். ரொம்ப தேங்க்ஸ் டா, ரொம்ப தேங்க்ஸ். ஏய், இந்த தேங்க்ஸை நியாயமா உன் வைஃப் உஷாக்கு தான் சொல்லணும். அவங்க என்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு உன் மேல இருக்கிற அன்பும் உன் குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையும் தான் எனக்கு தெரிஞ்சது. ஷீ இஸ் ரியலி கிரேட் அண்ட் ரியலி யூ ஆர் லக்கி. அபி, நான் உங்க தம்பி கல்யாண விஷயத்த காலையில தான் கேள்விப்பட்டேன். தொல்காப்பியின் போன்ல சொன்னாரு. வந்ததும் வராததுமா இப்படி ஒரு விஷயம் நானும் கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அதுக்கெல்லாம் எனக்கு அவகாசம் இல்ல. அது சரி, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அபி, உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்? உங்க வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை குழப்பம், அத பத்தி பெருசா அலட்டிக்காம இவர் வீட்டை பத்தி விசாரிக்கிறீங்க. எனக்கு பிரச்சனை ஒண்ணும் புதுசு இல்லையே. வாழ்க்கையில வரிசையா பிரச்சனைகளை சந்திச்சு பழகி போச்சு. எதுக்கும் இப்ப நர்வஸ் ஆவறதே கிடையாது. இத்தனை நாள் வேற வேற மாதிரியான பிரச்சனை, வேற வேற ஆட்களால பிரச்சனை, இப்போ என் தம்பியால. அதுக்கு வருத்தப்படுறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. சொல்ல போனா என் தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்றான்னா
அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே நினைக்க மாட்டேன். ஆனா என் தம்பி செலக்ட் பண்ண இடம் தான் பிரச்சனை. கொஞ்சம் கூட ஒத்து வராத ஆதியோட தங்க. ஆதிக்கு என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்தாலே ஆகாது. ஆமா, அந்த ஆதி உங்களை வெட்டிடுவேன், ஒழிச்சிடுவேன், அழிச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாருல்ல. ம். ரெண்டு குடும்பமும் சுமூகமா பழகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ நான் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொன்னேன். ஆனா அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா நேசிக்கிறாங்க. வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஓகே, பர்சனலா கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் சுமந்துக்கிட்டு இருந்தா என்னால் ஆஃபீஸ் வேலையே பார்க்க முடியாது. கமான், லெட்ஸ் கம் டு பிஸ்னஸ் நவ். ஆஃபீஸ் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? நோ, எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. குட். ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? என்னாச்சு? சரி, நான் சொல்றேன். ஓகே. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி வாயை மூடல. அதுக்குள்ள பிரச்சனை வந்துடுச்சு. என்ன பிரச்சனை? சைட்ல சூப்பர்வைசருக்கு ஏதோ ப்ராப்ளமா? என்னமா? அது என்ன டீடைல்ஸ்னு சொல்லல. மேடம் கிட்ட விஷயத்தை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. முழுசா சொல்றதுக்கு என்ன? ச்சே. சரி, தொல்காப்பியனுக்கு ஒரு ஃபோன் போடுங்க. என்ன? லைன் கிடைக்கல, ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம். சரி, போற வழியில ட்ரை பண்ணிக்கலாம், வாங்க போலாம். அபி, பிரச்சனைன்றீங்க, நானும் வரேனே. வேணாம் பாஸ்கர், நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம், வாங்க. இல்ல அபி, வரட்டுமே. நாம தனியா போறதுக்கு அவரு கூட வரலாம்ல. ப்ளீஸ். ஓகே, வாங்க. சூப்பர்வைசர், என்ன ப்ராப்ளம்? அது வந்து மேடம், அந்த ஒர்க்கருக்கு வெளியே எங்கேயும் அடிபட்டிருக்கு. ஆனா நம்ம சைட்ல வந்து தான் அடிபட்டிருக்குன்னு சொல்லி பணம் கேட்கிறேன் மேடம். நேத்து முழு சம்பளம் கொடுத்துட்டேன் மேடம், மறுபடியும் இன்னைக்கு வந்து பணம் கேட்கிறான். பணம் பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா பொய் சொல்றான்னு நல்லா தெரியுது மேடம். தெரிஞ்சே நம்ம ஏமாறக்கூடாது இல்லையா? அவனுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடும் மேடம். சரி, அந்த ஆளை கூப்பிடுங்க. சரி மேடம். என்னப்பா, என்ன உன் பிரச்சனை? சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? அது வந்து மேடம், இங்க வேலை பார்க்கும் போது எனக்கு அடிபட்டுச்சு. அதுக்கு நான் நிவாரணம் வேணாமா? அதை கேட்டாக்கா நீ பிரச்சனை பண்றேன்றாங்க. இது அநியாயம் இல்லையா? அப்படி இல்லைங்க, நம்ம கம்பெனியை பத்தி உங்களுக்கு தெரியும். ஒர்க்கர்ஸ்க்கு நியாயமா தர வேண்டியதை நாங்க எப்பவுமே மறுத்ததில்ல. அப்ப நான் அடாவடித்தனம் பண்றேன்னு என்ன சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களை பார்த்தா ஒன்னும் அடிபட்ட மாதிரி தெரியலையே. முட்டையில் தான் அடிபட்டு இருக்கு, உள்காயம் தான் அதிகம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? இது பாருங்க, நீங்க கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்குங்க. இந்த கம்பெனி வளர்ந்தா உங்களுக்கு நல்லது. கம்பெனியையும் நிர்வாகத்தையும் தயவு செஞ்சு விரோதியா பார்க்க வேண்டாம். கொஞ்சம் உண்மையா நடந்துக்கணும், உண்மையா பேசணும், அதான் நல்லது. மேஸ்திரி, இவருக்கு எங்க அடிபட்டுச்சு? நம்ம சைட்லயா? அம்மா, இந்த விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்ல மேஸ்திரி, நான் என்ன சொல்றேன்னா, அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்கம்மா. யோ வாயா. யோ, ஒரே பேசி முடிச்சிட்டு வரேன், அதுக்குள்ள என்ன அர்ஜென்ட் பண்றேன். ஏய் வாடா. ஏய் வாடான்ற. என்ன எடுத்து போய் சொல்றேன். சரி,
அவர் பாத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். ஸ்டீல் எல்லாம் வந்தாச்சா? வந்துருச்சு மேடம். எப்போ வந்துச்சு? இப்பதான் வந்தது. டேய் வேலைக்கு தானடா வந்தேன், ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா. யோ மேஸ்திரி, கேளுடா, வாடா. என்ன அப்புறம் அவ்வளவு பேசுவோம், வாடா. பேசிக்கும் போது கூட்டு வர? வாடா. யோ காயா ஓடியா, என்ன எதுக்கு தனியா கூட்டு வந்த? டேய் எதுக்குடா அனாவசியமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? யோ அந்த பொம்பளை எனக்கு அட்வைஸ் பண்றாயா? யார் யாவ எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? ஓவரா பேசாத, தொடர்ந்து நிறுத்து. உண்மையா இரு, பொறுப்பா இருன்னு சொல்றாளே, இவ யார் யாத சொல்றதுக்கு? இந்த அபிய பத்தி எனக்கு தெரியாதா? புருஷனை விட்டு ஓடி வந்தவ, இவளே பொறுப்பு இல்லாம இருக்கிறவ, இவ போய் எனக்கு அட்வைஸ் பண்றா? இவெல்லாம் ஒழுக்கமா இருப்பான்னு நினைக்கிற? நிச்சயமா இருக்காது. சரியான போறம்போக்கிய அவளை பத்தி போய் பேசுற? என்ன என்ன என்னையா பேசக்கூடாதுங்கிற? யாரை பார்த்து புறம்போக்கு சார் அடிக்காதீங்க சார். யாரை பார்த்து சார், அடிக்காதீங்க சார். கேளுங்க சார். சார் வேண்டாம் சார். இப்படி பேசலாம்? இங்க சத்தம் போடுறாங்க. அடிக்காதீங்க சார். சார், சார், அடிக்காதீங்க சார். சார், வேண்டாம் சார். ஐயோ, என்ன பிரச்சனை? ஐயோ, நிறுத்துங்க. சொன்னா கேளுங்க. வேண்டாம். சொன்னா கேளுங்க. Stop. வேண்டாம் சார். என்ன பிரச்சனை? உன்னை பத்தி என்ன பேசுறா தெரியுமா அவன்? யோ அவன் என்னதான் பேசினாலும் ஒரு தொழிலாளி சைட்ல வச்சு அடிக்கிறது நீ யாரியா? பெரிய ரவுடியா நீ? இது பாரு, காரணம் எல்லாம் அடிக்கல, உன்னை போய் தப்பா பேசிட்டு இருக்கா யோ அவன். என்ன காரணம் அதை எங்க கிட்ட சொல்லணும்யா? இவன் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? யோ என்ன பாத்து நிக்கிறீங்க? நிறுத்துங்க. நிறுத்துங்க. Stop it. யோ இங்க பாருங்கய்யா, உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவர் சொன்ன உடனே அடிக்க வரீங்க. கொஞ்ச நேரம் கம்முனு இருங்கய்யா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அம்மா இவர் அழைச்சிட்டு நீங்க கிளம்புங்கம்மா, இதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல மேஸ்திரி, இங்க என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அம்மா தெரியல. நடந்தது எதுவும் உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க இவரை கூட்டிட்டு கிளம்புங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் பேசிக்கிறேன்மா, நீங்க கிளம்புங்க. சரி சரி பாஸ்கர், கிளம்பலாம் வாங்க. வாங்க. வாங்க நீங்க. யோ மேஸ்திரி, நீ பண்றது ஒண்ணுமே சரியில்லை. கிரி இந்த ஃபைலை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிடு. ஓகே பாஸ். வணக்கம் சார். என்ன மிஸ்டர் சிவகுமார் இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சார், அதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன விஷயம்? அபி சைட்ல ஒரு பிரச்சனை சார். அபி சைட்ல பிரச்சனையா? பண விஷயமா அபி சைட்ல ஒரு சின்ன சச்சரவு சார். அங்க வேலை செய்யற ஆளு அபியை பத்தி ஏதோ ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டான். உடனே அபியோட மாஜி புருஷன் பாஸ்கருக்கு கோவம் வந்து அவனை போட்டு அடிச்சிட்டான் சார். அது எப்படி வேலை செய்யற ஆளை கை நீட்டி அடிக்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை புகைய ஆரம்பிச்சிருச்சு சார். வெரி குட். புகை ஆரம்பிச்சிடுச்சா? ஊதி ஊதி அதை பெரிய காட்டுத்தீ ஆக்கிடுவோம். எஸ் அங்கிள், இந்த விஷயத்தை பெருசாக்கி அபி சைட்ல வேலையை நிப்பாட்டி அந்த அபி ராஜமணி 2 பேர் முகத்திலையும் கரிய பூசணும். ஆமா அது சரி, அந்த பாஸ்கர் அங்க எங்க வந்தான் அபி சைட்ல? சார் இப்ப அந்த பாஸ்கர் அபி கம்பெனில தான் சார் வேலைக்கு சேர்ந்திருக்கான். வாட்? நிஜமாவா? ஆமா பாஸ், நான் கூட கேள்விப்பட்டேன். என்ன கிரி? அவன் அங்க வேலைக்கு சேர்ந்ததை வச்சு நாம நம்ம பணம் 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிடலாம்ல. அதுக்கு இப்போ என்ன அவசரம் கிரி? கொஞ்ச நாள் போட்டோம். என்ன பாஸ் சொல்றீங்க? காரணமா தான் சொல்றேன். பாஸ்கரை கொஞ்சம் விட்டு பிடிப்போம். ஓகே? என்ன பேசிக்கிறீங்க 2 பேரும்? அது ஒண்ணும் இல்ல அங்கிள். ஒரு லேண்ட் டீலிங்ஸ்ல பாஸ்கர் எனக்கு ஒரு 50 லட்சம் தரணும். அவன் பாப்பரா போயிட்டான், பணம் வராதுன்னு நினைச்சோம். இப்ப அபி கிட்ட சேர்ந்திருக்கான், வசூல் பண்ணலாம்னு சொன்னா பாஸ் வெயிட் பண்ண சொல்றாரு. மாப்பிள்ளை சொல்றது சரிதாங்கிரி. அந்த பாஸ்கர் மாப்பிள்ளையோட பிடியிலே இருக்கட்டும், சமயம் வரும்போது உபயோகப்படுத்திக்குவோம். சரி, நம்ம அந்த பிரச்சனையை பேசுவோம். சிவகுமார் அடி வாங்கின அந்த லேபரோட பேர் என்ன? வேலு சார். அந்த வேலுவை பிடிச்சிட்டு வா. அந்த வேலு மட்டும் நாம சொல்றபடி கேட்டான்னா மேட்ரு ஓவர். ஒரு தொழிலாளியை கை நீட்டி அடிச்சிருக்காங்கன்னா இதை விட பிரச்சனை பண்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம் தோதா அமையாது. அபியோட எல்லா ப்ராஜெக்டையும் ஸ்தம்பிக்க வச்சிடலாம். தொழிலாளர் விரோதி அபி ஒழிகன்னு சத்தம் போட வச்சு அவளுடைய எல்லா வேலையும் நிறுத்தி அபிய ஊதி தள்ளிடலாம். இருக்கட்டும் அங்கிள், எல்லா நேரமும் அவளுக்கு சாதகமா அமையாது. எனக்கும் நேரம் வரும், அவளுக்கு காட்டுறேன். அவ கண்ணில் விரல் விட்டு ஆட்டி அவளை அள வைக்கணும் அங்கிள். And I will do it. Yes.